Hi friends, this is Manoj and welcome back. Mid-range smartphones, அந்த mid-range category எல்லாத்தையுமே OnePlus தான் மார்க்கெட்ல பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பர்టిక్యులர் அவங்களோட R சீரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க. பட் அதே சமயம் மோட்டோ மாதிரி ஸ்மார்ட் போன்ஸும் ஒரு 5000-10000 விலை கம்மியா போட்டு சூப்பரான ஸ்மார்ட் போன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் அரௌண்ட் 30 to 35,000 rupees வித்துட்டு இருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த ஸ்மார்ட் போன் வர்த்தா இல்லையா அப்படிங்கறத அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, கமிங் டு தி டிசைன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனை கையில் எடுத்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஸ்மார்ட் போன் வெயிட்டே இல்லைங்க, காத்து மாதிரி தான் இருக்கு. அண்ட் செம்ம ஸ்லிம்மா இருக்குது. ஃபார்ம் ஃபேக்டருமே நல்லா காம்பாக்டா கைக்கு அடக்கமா இருக்குதுங்க. அண்ட் கேமரா பம்ப் கொஞ்சோண்டு தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பலாம் கிடையாதுங்க. ஓகே, டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாட்டம்ல நோ ப்ராப்ளம், பட் பாட்டம் லெஃப்ட்ல நல்லாவே ஆடுதுங்க. கூட ஆடுது தெரியுதா? என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஓகே. பேக்ல ஃபுல்லா அந்த வீகன் லெதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. தொட்டு பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. இதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ்லாம் அட்ராக்ட் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. ஃப்ரேம் அலுமினியம் அலாய்ல கொடுத்திருக்காங்க அண்ட் ஒரு பிரஷ்ட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுபோக IP68 and 69 சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. சோ தண்ணியில டஸ்ட்லலாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் திஸ் இஸ் a very premium and professional design. Okay, coming to the ports and controls, left side you can see the action key. Bottomல SIM tray, mic, type C charging port cum audio port and stereo speaker system. இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் மேல இருக்க ஏர்பேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. and topல you can see the noise cancellation mic. right sideல power on off button and volume broadcast button and அங்கேயுமே ஒரு mic கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஓகே, இப்போ SIM tray ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸ்மால் சிம் ட்ரே. இதில் உங்களால் ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும், மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது. அண்ட் நான் டிஸ்பிளே யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் திங் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இந்த டிஸ்பிளே சில்கி ஸ்மூத்தா இருக்குதுங்க. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்றேன், லைட்டா தொட்டால அப்படியே பறக்குது பாத்தீங்களா? ஆக்சுவலா இது ஒரு LTPS பேனல். உங்களால 60 Hz, 90 Hz, 120 Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட் கிளாக் பண்ண முடியும். பட் ஸ்டில் திஸ் இஸ் a very ஸ்மூத் டிஸ்பிளே. தொட்டாலே பறக்குதுங்க. கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப் போன் மாதிரி இருக்குது. அண்ட் டிஸ்பிளே ஷார்ப்னஸ்மே சூப்பரா இருக்குது. டெக்ஸ்ட் எல்லாம் எவ்வளவு போல்டா தெரியுதுன்னு பாருங்க. பிக்சர்ஸ்மே எவ்வளவு கிறிஸ்பா தெரியுதுன்னு பாருங்க. And movie experience எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, this is actually a 10-bit flat display. HDR10+ சப்போர்ட் பண்றதுனால visual experience ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குதுங்க. இங்க பாருங்க, இந்த கிரே கலர்ஸா இருக்கட்டும், black shades, இந்த கலர் கான்ட்ராஸ்ட்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? இன்டோர்ல வழக்கம் போல நோ ப்ராப்ளம், பட் அவுட்டோர்ல போய் பார்க்கும்போது கொஞ்சம் கிளாஸியாவும் இருக்கு. பிரைட்னஸ்மே கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. பர்టిక్యులரா நீங்க போட்டோஸோ இல்ல கேமரா வியூலாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பார்க்கணும். அதனால ஒருவேளை டைரக்ட் ஜெனரேட்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு பாத்துக்கோங்க. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? Snapdragon ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 2.8 GHz வரைக்கும் போகுது. LPDDR5X RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் நினைக்கிறேன். சோ இந்த ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது this is actually a potential gaming smartphone. பட் டோர்னமென்ட் லெவல் கேம்லாம் நீங்க விளையாட முடியாது. ஸ்டில் ஹை கிராபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாமே இதுல நீங்க சர்வ சாதாரணமா விளையாடலாம். நான் விளையாண்டு பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே லாகோ, ஹிக்கப்போ, ஃப்ரேம் ஸ்கிப்போ எதுவுமே நான் நோட்டீஸ் பண்ணலங்க. பட் யூ கேன் ஸ்டில் ஃபீல் தி டிஃபரன்ஸ். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Vivo X300 Pro, Oppo Find X9 எல்லாத்துலயும் கேம் விளையாண்டு பார்த்தேன். சோ அதை கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. லைக் ரொம்ப நேரம் நீங்க கேம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா ஸ்லைட்டா ஒரு ரப்பரிஷ் ஃபீல் உங்களால ஃபீல் பண்ண முடியும். மித்தபடி this is very good for gaming. அதே மாதிரி டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன். ஸ்க்ரோல் பண்றதுக்கு, ஸ்வைப் பண்றதுக்குலாம் செம்ம சூப்பரா இருக்குங்க. அண்ட் மல்டி டாஸ்கிங்கும் நோ இஷ்யூஸ், ரொம்ப ஃப்ளூயிடா ஸ்மூத்தா இருந்துச்சுங்க. ஈவன் நான் வீடியோ எடிட்டிங் கூட பண்ணி பார்த்தேன். இட் இஸ் அப்சல்யூட்லி ஸ்மூத். அண்ட் கமிங் டு தி பேட்டரி, இப்போ சாதாரணமாக எல்லா ஸ்மார்ட் போன்ஸும் 6000 mAh, 7000 mAh கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் திஸ் இஸ் இன் 5000 mAh. ஏன்னா உங்களுக்கு ஸ்லிம் பாடி இருக்கு பாத்தீங்களா, அதனால பேட்டரி கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் பண்ணும்போது அரௌண்ட் 1 ஹவர்ல உங்க ஸ்மார்ட் போன் கம்ப்ளீட்டா சார்ஜ் ஆடுங்க. அண்ட் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 7 to 8 hours நீங்க கேம் விளையாண்டுக்கலாம். அண்ட் இஃப் யூ ஆர் a casual user, நீங்க ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் வரைக்கும் சார்ஜே பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் this is really good. And நெட்வொர்க்ல நீங்க worry பண்ணிக்கவே தேவையில்ல. required number of 5G bands, Wi-Fi 6, Bluetooth 5.4 and even you have an NFC. ரெண்டு மிஸ்ஸிங், IR blaster and FM radio, which is okay for this price point. And coming to the security, இது optical fingerprint scanner அப்படிங்கறனால கீழ தூக்கி வச்சிருக்காங்க. But whatever, performance ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. ஸ்லைட்டா மினியூட்டா ஒரு டிலே வருதே தவிர மத்தபடி this is blazingly fast. And coming to the software, Android 16 by default இருக்குது. இதுக்கு டாப் ஆஃப் இட் Hello UI யூஸ் பண்ணிருக்காங்க. This is a very minimalistic fantastic OSங்க. யூஸ் பண்றதுக்கே அவ்வளோ பிரீஸா இருக்கும். தேவையில்லாத ஆப்ஷன் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா this is almost bloatware free OS. என்னடா ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு யோசிக்காதீங்க. there is only one bloatware here. Indus App Store அப்படின்னு புதுசா ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதுல தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. and அதுபோக there is something called news feed. இதுலயுமே அப்பப்ப லைட்டா ஆட் புஷ் பண்றாங்க. சோ இது தவிர்த்து வேற bloatwares இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. ஓகே, கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இருக்கான்னு பார்க்கலாம். சோ அந்த ரெக்கார்ட் இருக்கு பாத்தீங்களா, இத கிளிக் பண்ணுவோம். சோ ப்ராப்ளம் என்னன்னா, கால் ரெக்கார்ட் ஆகும்போது நோட்டிபிகேஷன் போகுதுங்க. இப்ப பாருங்க. This call is now being recorded.
Call recording has now ended. ஓகே, AI features. இதுல AI key அப்படின்ட்டு ஒரு dedicated key கொடுத்திருக்காங்க. இதை நீங்க double press பண்ணி you can choose update me, take notes or no action. அதே மாதிரி press and hold பண்ணி you can choose Moto AI or no action. And you have a dedicated AI image studio. So you can create image, stickers, avatar. And நீங்களே ரஃபா ஒரு படம் வரைஞ்சி அதை ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது sketch to image. And you can create your custom wallpaper as well. அது போக எக்கச்சக்கமா ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க. personalization இருக்குது, memory, language, voice எல்லாம் கொடுத்திருக்காங்க. So இது மாதிரி எக்கச்சக்க AI features கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்லணும்னா ஒரு தனி வீடியோவே போடலாம். அண்ட் ஆடியோ சிஸ்டம் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா எல்லா மோட்டோ போன்ஸ்லயும் டிஃபால்ட்டா டால்பி தான் டியூன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது ஸ்பீக்கர்ஸ்லயே ஒர்க் ஆகுங்க. அண்ட் வழக்கம் போல அந்த டால்பி அட்மாஸோட ஈக்குவலைசர்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இங்க பாருங்களேன், ஈவன் தே ஹேவ் given for podcast. ஓகே, ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படிலாம் நீங்க பண்ணவே கூடாது. நீங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? உலகினது யார் எனது என்று அவர்கள் படிக்க தெரிஞ்சா படிங்க, இல்ல மூடிக்கிட்டு இருங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும் லவுட் ஸ்பீக்கர் பயங்கர லவுடா இருக்குதுங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா ஹை வால்யூம்ல வால்யூம் கொஞ்சம் இறையுது. அதனால ஒரு 80 to 85% வால்யூம் வச்சு கேட்டுக்கோங்க. நான் கேட்ட வரைக்கும் பேஸ் எஃபெக்ட் சுத்தமா இல்லவே இல்லைங்க. பூம் பூம்னு கேட்காம ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு கேட்டுச்சு. அண்ட் ஸ்பீச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நல்லா தெளிவா கேக்குதுங்க. பட் நீங்க ஹெட்போன்ஸ்ல கேட்கும்போது வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அந்த ஸ்மார்ட் போன் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்குது. அது போக ஹைஃபை ப்ளூடூத் கோடெக்ஸ் லைக் LD AC எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க சாங்ஸ் மூவிஸ்ல லிசன் பண்ணும்போது ஹெட்போனோ இல்லனா ஏர்பட்ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கமிங் டு தி கேமராஸ், பின்னாடி 250 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஒரு பிரைமரி, இன்னொன்னு அல்ட்ரா வைட். சோ டெலஃபோட்டோ கிடையாது. அண்ட் பிரைமரி கேமராவோட சென்சார் சைஸ் 1/1.56 இன்ச்சஸ். இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்லயுமே சர்ப்ரைசிங்கா 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குதுங்க. ஓகே, இப்போ கேமரால என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? சோ யூ ஹேவ் திஸ் லோ மோஷன் மோட், வீடியோ மோட், போட்டோ மோட், portrait mode, pro modeல போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியாது. panorama, night vision, scan mode, group shot, photo booth, ultra HD mode, dual capture mode, time lapse mode and photo modeல இந்த இடத்துல மேக்ரோ கொடுத்திருக்காங்க, தெரியுதா? அதே மாதிரி வீடியோ மோட்லயும் உங்களால மேக்ரோ ஷூட் பண்ண முடியும் 4K at 60ல. and motion photo கொடுத்திருக்காங்க, வேணா ஆன் பண்ணிக்கலாம். and photo style நீங்க நேச்சுரல் வச்சுக்கலாம், அப்படி இல்லனா சிக்னேச்சர் வச்சுக்கலாம். portrait modeல நீங்க 24mm, 35mm and 50mm அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோ எடுத்துக்கலாம். aperture 1ல இருந்து 6 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் blur பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். pro mode மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது போக யூ ஹேவ் தி ஹிஸ்டோகிராம், JPG, RAW அப்படி இல்லனா RAW plus JPG ல நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ மோட்ல மேக்ஸிமமா 4K at 60 வரைக்கும் உங்களால ஷூட் பண்ண முடியும். ஒரே ஒரு ஸ்டெடி மோட் தான் கொடுத்திருக்காங்க, அதுவும் ஹொரைசான் ஸ்டெடி மோட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி HDR10 வீடியோ வேணும்னா நீங்க ஷூட் பண்ணிக்கலாம் 4K at 30ல. sadly பொக்கா வீடியோ கொடுக்கல, அதுக்கு பதிலா ஃபில்டர் வீடியோ கொடுத்திருக்காங்க. ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும் 1080p at 30ல. அண்ட் ஃப்ரண்ட் கேமராலயும் மேக்ஸிமம் உங்களால 4K at 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரால அல்ட்ரா ஸ்டெடி மோட் கிடையாது, பொக்கா வீடியோ மோடும் கிடையாது. பட் நீங்க ஃபில்டர் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் 1080p at 30ல. அண்ட் மறக்காம ஜூம் டெஸ்ட் பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ போட்டோ மோட்ல இருக்கிறோம். போட்டோ மோட்ல 0.66 வைட் ஆங்கிள் கேமரா, 1x பிரைமரி கேமரா ஆப்டிகல் ஜூம், 2x ஹைபிரிட் ஜூம் அண்ட் 2x ல இருந்து ஆல் தி வே அப் டு 20x வரைக்கும் டிஜிட்டலா உங்களால ஜூம் பண்ண முடியும். அண்ட் வீடியோ மோட்ல 0.5x வைட் ஆங்கிள் கேமரா, 1x பிரைமரி கேமரா ஆப்டிகல் ஜூம் அண்ட் 2x டிஜிட்டல் ஜூம் அண்ட் 2x ல இருந்து ஆல் தி வே அப் டு 6x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் கமெண்ட்ரியோட பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல போர்ட்ரேட்ஸ் அருமையா இருக்குதுங்க. எட்ஜ் டிடெக்ஷன் ப்ராப்பரா இருக்குது, பேக்ரவுண்ட் பக்காவும் சினிமேட்டிக்கா இருக்குது, ஸ்கின் டோன்ஸும் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்குது. பட் ஒரு சில சமயம் ஹேர் லைன்ஸ் பேக்ரவுண்டோட ஸ்மட்ஜ் ஆகுது பாத்தீங்களா? இது அந்த அளவுக்கு உங்களால நோட்டீஸ் பண்ண முடியாது, பட் ஸ்டில் இட் இஸ் தேர். அண்ட் சர்ப்ரைசிங்கா வைட் ஆங்கிள் பிக்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஹலோஸ் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு வித் டீசன்ட் டைனமிக் ரேஞ்ச். நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம பார்க்க முடியும். அண்ட் பிரைமரியில ஷூட் பண்ணப்பட்ட லாங் ரேஞ்ச் போட்டோஸும் சூப்பர்பா இருந்துச்சு. வைட் ஆங்கிளோட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கேயுமே நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம பார்க்கலாம். அண்ட் ஜூம் பொறுத்த வரைக்கும் ஒரு 4x வரைக்கும் நீங்க டீசென்ட்டா போட்டோஸ் எடுத்துக்கலாம். 4xக்கு மேல போச்சுன்னா டோட்டல் வேஸ்டா இருக்குது, அதாவது ஒண்ணுமே தெரியலங்க. அண்ட் க்ளோஸ் ரேஞ்ச் பிக்சர்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு, பிக்சர்ஸ்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்குதுங்க. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லா பிக்சர்ஸும் ஒரு மாதிரி வார்மா இருக்கு, தெரியுதா? ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர் தெரியுதா உங்களுக்கு? அண்ட் சில சமயம் ஆர்டிஃபேக்ட்ஸும் உள்ள வருதுங்க. அண்ட் சர்ப்ரைசிங்கா மேக்ரோ போட்டோஸ்மே பிரைமரி மாதிரி நல்லா ஷார்ப்பா இருக்குதுங்க. மேக்னிஃபிகேஷனும் ஷார்ப்னஸும் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்துச்சுங்க. அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவுமே கொஞ்சம் வார்மா இருக்குதுங்க. நைட் மோட்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ரொம்ப ரொம்ப சிரமப்படுதுங்க, சுத்தமா டீடைல்ஸே இல்ல, எல்லாமே இருட்டா தெரியுது. பட் பிரைமரி கேமரா நல்லா போட்டோ எடுத்துருந்துச்சுங்க. சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட பிக்கப் பண்ணிருந்துச்சு வித் ஆல்மோஸ்ட் நோ ஷிலோட் எஃபெக்ட்ஸ். பட் அங்கங்க உங்களால கோஸ்டிங் எஃபெக்ட் நோட் பண்ண முடியுங்க. நைட் டைம்ல ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த எல்லா போட்டோஸும் டீசென்ட்டா இருந்துச்சு. உங்களால விசிபிள் ஆர்டிஃபேக்ட்ஸை பார்க்க முடியும். அண்ட் பிக்சரோட கிளாரிட்டியும் கம்மியா இருக்கிறனால நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பயங்கரமா பிக்சலேட் ஆகுங்க. வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அந்த 12mm அல்ட்ரா வைட் ஆங்கிள் வியூ ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. அண்ட் சர்ப்ரைசிங்கா அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷூட் பண்ணப்பட்ட 4K at 60 வீடியோ கூட
வேற லெவல்ல இருந்துச்சு. கலர் சென்ஸும் டைனமிக் ரேஞ்சும் சூப்பரா இருந்துச்சுங்க. பட் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, நீங்க பேன் பண்ணி ஷூட் பண்ணும்போது வீடியோ ஒரு மாதிரி சாப் ஆகுது பாத்தீங்களா, ஒரு மாதிரி வெட்டி வெட்டி இழுக்குது. உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? அந்த ஷட்டர் ரோலிங்குமே கொஞ்சம் எவிடென்ட்டா இருக்குதுங்க. இதே எஃபெக்ட் தான் நான் பிரைமரி கேமரால நோட்டீஸ் பண்ணி பார்த்தேன். இங்கேயுமே அந்த வீடியோ ஒரு மாதிரி வெட்டி வெட்டி இழுக்குது பாத்தீங்களா. பட் நீங்க நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான வீடியோ கிடைக்குங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு பெர்ஃபெக்ட்டான 4K ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டார்க் ஏரியாஸ்ல ஒரு மாதிரி நாய்ஸ் வருது, நோட்டீஸ் பண்ணீங்களா? அண்ட் க்ளோஸ் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட 4K வீடியோ சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபோக்கஸிங் சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை கரெக்ட்டா குயிக்கா ஃபோக்கஸ் பண்ணுதுங்க. பட் எங்கேயுமே சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வார்மா ஒரு மாதிரி ரெட்டிஷா தெரியுது, நோட்டீஸ் பண்ணீங்களா? ஒரு மாதிரி ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியுது பாத்தீங்களா? அண்ட் 4K at 60 ல ஷூட் பண்ணப்பட்ட மேக்ரோ வீடியோவும் சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த இடத்துலயுமே சப்ஜெக்ட்டோட ஷார்ப்னஸும் மேக்னிஃபிகேஷனும் சூப்பரா இருக்குது. அண்ட் ஹொரைசான் ஸ்டெடி வீடியோ சூப்பரா இருக்குதுங்க. நார்மல் வீடியோக்கும் ஸ்டெடி வீடியோக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் என்னன்னா 1080p அப்படிங்கறனால கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லங்க. சோ அந்த 1080p வீடியோவும் 4K வீடியோவும் நீங்களே பாருங்களேன். அண்ட் ஃப்ரண்ட் போர்ட்ரேட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சப்ஜெக்ட் டிடெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. பேக்ரவுண்ட் பொக்கா பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஸ்கின் டோன் எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாருங்க. அண்ட் கலர் சென்ஸ் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குதுங்க. ஆஃப் கோர்ஸ் கொஞ்சோண்டு ஆர்டிஃபேக்ட்ஸ் உள்ள வரதா செய்யுது. பட் எண்ட் ஆஃப் தி டே திஸ் இஸ் a perfect portrait. அண்ட் சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, நான் நைட் டைம்ல எடுத்த செல்ஃபியே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. ஜஸ்ட் ஸ்கிரீன் ஃபிளாஷ் அடிச்சு தான் நான் போட்டோ எடுத்தேன். எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்க. ஸ்கின் டோன்ல எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாருங்க. சப்ஜெக்ட் டிடெக்ஷனும் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் பொக்காவும் ரவுண்ட் ரவுண்டா அழகா தெரியுது பாத்தீங்களா? அண்ட் 4K at 60 செல்ஃபி வீடியோவும் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. கிளாரிட்டி அருமையா இருக்குது. ஸ்கின் டோன்லாம் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா காட்டுதுங்க. ஈவன் பேக்ரவுண்ட் எலிமெண்ட்ஸ் கூட கிளியரா தெரியுது பாத்தீங்களா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஸ்மார்ட் போன்ல ரியர் கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா சூப்பரா இருக்குதுங்க. ஓகே, வாட் ஆர் தி ப்ரோஸ் ஆஃப் Moto Edge 70? சூப்பரா ஸ்லிம்மா பிரீமியமா ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு நல்ல ஒரு கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. பேட்டரி லைஃப்மே நல்லா இருக்குங்க. அண்ட் டெய்லி யூசேஜ்க்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சூப்பரான ஹை குவாலிட்டி டிஸ்ப்ளே இருக்குது. ஒரே ஒரு ப்ளோட்வேர் தான் இருக்குது. மத்தபடி UI எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்குதுங்க. அண்ட் எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸோட வருது. இது எல்லாத்தையும் நீங்க பொறுமையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, வாட் ஆர் தி கான்ஸ்? ஸ்பீக்கர்ஸ் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாவே இல்ல. வீடியோகிராஃபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. சோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு this is a fantastic smartphone. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நத்திங் போன்ஸ் தான். இதே மாதிரி ஒரு க்ளீன் UI க்ளீன் கேமரா சிஸ்டம்லாம் அதுல தான் வருது. சோ இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு செம அஃபோர்டபிளான பிரைஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, you can immediately contact YALU mobiles. And next வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Manoj.